நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. இப்படி நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை பார்த்து பாட்டு பாடுற மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா நம்ம இந்தியாவுக்கு பெரிய உதவியை பண்ணிருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரியே இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்திட்டாங்க. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல 82 ரன்னுக்கே 7 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? அவ்வளோதான், வெஸ்ட் இண்டீஸ் மோசமா ஆல் அவுட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல ஹோல்டரும் ஷெப்பர்டும் சேர்ந்து வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. திடீர்னு கம்பேக் கொடுத்து ரெண்டு பேருமே அதிரடி காட்டினால இன்னைக்கு மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் 20 ஓவர் முடிவுல 176 ரன் எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு. இந்த ஸ்கோரை சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ணிடுவாங்களா, இல்லை வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங்ல மாஸ் காட்டிடுவாங்களா, என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. இன்னைக்கு மார்க்ரம், குவிண்டன் டிகாக் இவங்களோட பார்ட்னர்ஷிப் வேற லெவல்ல இருந்துச்சு. நாங்க அவ்வளோ ஈஸியா விக்கெட்டை விட்டே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பவர் பிளேலே அதிரடி அதிரடி காட்டிட்டாங்க. பவர் பிளேலே இவங்களோட பார்ட்னர்ஷிப் 69 ரன் வரைக்கும் போயிடுச்சு. அப்படியே இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது டிகாக் அவுட் ஆயிட்டாருங்க. டிகாக் அவுட் ஆனா என்னப்பா, கேப்டன் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி மார்க்ரம் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்தாரு. அவர் கூட ரிக்கல்டனும் சேர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணாருங்க. ஒரு கட்டத்துல மார்க்ரம் 80 ரன்னுக்கு மேல எடுத்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதனால இந்த மேட்சை சவுத் ஆப்பிரிக்கா 17வது ஓவர்ல 9 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா நம்ம இந்தியாவோட செமிஃபைனல் வாய்ப்பு பிரகாசம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம நெட் ரன் ரேட் அடிப்படையில தான் செமிஃபைனலுக்கு போற ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை வின் பண்ணனால நம்ம ஜிம்பாப்வே கூடயும் வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் ஜெயிச்சா மட்டும் போதும், ஈஸியா செமிஃபைனலுக்கு போயிருக்கலாம். உண்மையிலே சவுத் ஆப்பிரிக்கா நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களோட கடமையை கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையிலே இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படின்றது தெளிவாக புரியுதுங்க. ஏன்னா போன தடவை T20 வேர்ல்டு கப் ஃபைனல் வரைக்கும் கப்படிக்க முடியாமல் போனது அவங்களுக்கு இன்னுமே ஒரு பெரிய காயமாக இருக்கு. அதனால இந்த காயத்துக்கு எப்படியா நாங்கள் மருந்து போட்டே ஆகும்னு சொல்லி இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஒரு தப்பு கூட பண்ணாமல் ஒரு மேட்ச் கூட தோக்காம கண்டினியூஸா வின் பண்ணி ஒரு அன்பீட்டன் டீமா வந்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா இந்த தடவை வேற லெவல் ஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க. அவங்களோட வேலையை கரெக்டா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவும் ஜிம்பாப்வே வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி கரெக்டா செமிஃபைனலுக்கு போகணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.